இயேசுவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். ஒவ்வொரு நாளும் இந்த வீடியோ மூலமாக உங்களை காண்பதில் மிகுந்த மகிழ்ச்சி, மிகுந்த சந்தோஷம். இந்த நாளிலே ஒரு வேத வசனத்தை காண்பிக்கிறேன். 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் சொல்லப்படுவது, தேவன் மேல் நம்பிக்கை வைக்கணுன்றார். முதலாவது நம்ம எல்லாருமே நம்பிக்கை வச்சு சோர்ந்து போயிருப்போம். ஆண்டவருக்கு என்ன சொல்கிறாருன்னா, இந்த வசனத்தை கூர்ந்து கழிங்கன்னா 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் 17, உலகத்தின் ஐஸ்வர்யம் உள்ளவர்கள் இருமாப்பான சிந்தை உள்ளவர்களாய் இராமலும் நிலையற்ற ஐஸ்வர்யத்தின் மேல் நம்பிக்கை வைக்காமலும் நாம் அனுபவிக்கிறதுக்கு சகலவித நன்மைகளும் நமக்கு சம்பூரணமாய் கொடுக்கிற ஜீவனுள்ள தேவன் மேல் நம்பிக்கையாக இருக்கணும். நம்ம அதை விட்டுறோமே. காசு வந்துச்சுன்னா நம்ம நம்பிக்கைலாம் எங்கே போயிட்டுனா காசு மேலே போயிட்டு அதை பண்ணலாம் இதை பண்ணலாம் போகிறோம். நம்ம நம்பிக்கைலாம் கர்த்தர் மேலே இருக்க வேணுங்க. நம்ம நம்பிக்கையெல்லாம் கர்த்தர் மேலே தான் இருக்கணும். அவர் தான் ஐஸ்வர்யத்தின் தேவன், இதை கொடுக்குறவர் அவர் தாங்க. அவர் மேலே யாரெல்லாம் நம்பிக்கை வைக்கிறீங்களோ நீ பலிக்கு பெருகுவீங்க. பணத்து மேலேயோ அநேக காரியத்து மேலோ பொருள் மேலேயோ கண்ணு போச்சுன்னா போச்சு ஆகும் அபிஷேகம். போகக்கூடாது. ஏன்னா பண ஆசை எல்லா தீமைக்கு வேறாகுதுன்னு சொல்லிட்டார். இங்கே என்ன சொல்கிறான்னு சொன்னால், இந்த வசனத்தை கூண்டு வேலை எல்லாத்தையும் நம்ம விட்டு விலகலாம். ஆனால் தேவனுக்கு முன்பாக நம்ம எப்படி இருக்கணும்? கர்த்தருக்கு முன்பாக நம்ம எப்படி இருக்கணும்? எல்லாத்தையும் விட்டு விலகும். அவர் தான் சொல்கிறார். அந்த வசனத்தை கேளுங்கன்னா, ஜீவனுள்ள தேவன் பேரில் நம்பிக்கையை வைக்கவும், இவ்வுலகத்தின் ஐஸ்வர்யம் உள்ளவர்கள் இருமாப்பான சிந்தை உள்ளவர்களாய் இராமலும், ஐஸ்வர்யம் வந்தாலும் அநேக காரியத்தில் நம்ம சிந்தை உள்ளவர்களாய் மாறி போகாமல், நிலையற்ற ஐஸ்வர்யத்தின் நம்பிக்கை வைக்காமலும், நிலையான ஐஸ்வர்யம் பணம் நம்பிக்கை வைக்காமலும், நமக்கு சம்பூர்ணமாய் கொடுக்கிற ஜீவனுள்ள தேவன், எப்போவுமே சம்பூர்ணமாக நம்மளை வாழ வைக்கிறவர், அதிசயங்களை பண்ணுகிறவர், எல்லா நேரத்திலும் வியாதியை போக்குகிறவர், விடுதலை ஆக்குகிற தேவன், அவர் பேர் நம்பிக்கை வச்சு சம்பூர்ணமாக நீங்கள் வாழுங்கன்றார் ஆண்டவர். எதையோ நம்பிக்கை வச்சு சோரம் போகிற மகனே மகளே, என் மேலே நம்பிக்கை வை. உலகத்தின் ஐஸ்வர்யத்தின் தேவன் அவர் தாங்க. உலகத்தில் உள்ளது எல்லாம் அவர் கையில் தான் இருக்குது. அவர் மேலே நம்பிக்கை வச்சா நமக்கு எல்லாம் நமக்கு வந்துடும். அவர் மேலே நம்பிக்கை வைங்க, ஆசீர்வாதத்தை பெற்று அன்போடு வாழுங்க. தொடர்ந்து வீடியோ பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். அது உங்களுக்கு பிரயோஜனமும் தேவன் நாமத்தை மகிமைப்படுத்த ஏதுவாக இருக்கும். ஆமென். காட் பிளஸ்.